வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு. வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர், சர்க்கரை அட்டைதாரருக்கு கிடையாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு புதிய முடிவு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, தேனி, விருதுநகர், திண்டுக்கல்லில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மிதமான மழையே பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கனமழையால் கந்தாடு கிராம ஏரி உடைந்தது. 5 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 3000 ஏக்கரில் பயிர்கள் பாதிப்பு. கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கிறிஸ்தவ தேவாலயங்களின் தலைவர்கள் மற்றும் போதகர்களுடன் ஆலோசனை செய்த முதலமைச்சர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே இலக்கு என பேச்சு. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தால் பெரிய அளவில் பாதிப்பில்லை. 96 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல். சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் பேருந்துகள் இயக்கம். 97 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பாதிப்பில்லை என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். குடியாத்தத்தில் பேருந்து இயக்கத்தை பார்வையிட எம்எல்ஏவுடன் திமுகவினர் வந்ததை கண்டித்து போராட்டம். கடலூரில் வேலை நிறுத்தத்தை மீறி பேருந்துகளை இயக்க முயன்றவர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு. அனைத்து மாவட்டங்களிலும் குறித்த நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் உறுதி. எல்லா மாவட்டங்களுக்குமான பரவலான வளர்ச்சி பயணத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு புதிய மைல்கல். இளைஞர்களும் மகளிரும் உயரும் திட்டங்களின் மிகப்பெரிய பாய்ச்சலாக இந்த மாநாடு அமையும் எனவும் முதலமைச்சர் பெருமிதம். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை எதிர்பார்த்ததாக அண்ணாமலை பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 33 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்ததாகவும் பேட்டி. நான்கு வயது மகனை கொலை செய்த கர்நாடகாவைச் சேர்ந்த பெண் தலைமைச் செயல் அதிகாரி. கோவாவில் இருந்து மகனின் சடலத்துடன் சிக்கியவரை துரிதமாக செயல்பட்டு கைது செய்த போலீசார். பட்டுக்கோட்டை அருகே பூவாலூரில் மாற்று சமூக இளைஞரை மணம் முடித்த பெண் கொலை. தலைமறைவாக இருந்த பெற்றோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றம் இருக்காது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. மக்களவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தேர்வு அட்டவணையை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாக விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் கூட்டம். 12 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் விஷால், ஆர்யா மரியாதை. நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க விஷாலும் ஆதரவு. அர்ஜுனா விருது பெற்றார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி.
வைசாலியின் பயிற்சியாளர் ரமேஷுக்கு துரோணாச்சாரியார் விருது. கபடி வீராங்கனை கவிதாவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இனி நிரந்தரமாக சான்று வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தற்போது 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே சான்று வழங்கப்படும் நிலையில் அது நிரந்தர சான்றாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடரும் என்றும், கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சான்று என்பது 5 ஆண்டுகளுக்கு பதிலாக இனி நிரந்தரமாக வழங்கப்படும் என்றும், தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்வதற்கான பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கூறியுள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும், தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை வழங்கும்படி அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம், பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு உட்பட்ட மக்களவை தொகுதிகளில் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகள் பட்டியலை தயாரித்து அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.